பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை ஆறுதல் படுத்துகிறார்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு தேற்றுதலையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் முடங்கி இருக்கிறதை பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் பாக்கியவான்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு வார்த்தையின் மூலமாக பேச விரும்புகிறார். யாக்கோப்பு 1:6 ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். சந்தேகப்படாமல் கேட்க கடவன். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய போராட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒரு சந்தேகம் உள்ளே இருந்து கொண்டு இருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகளை பார்த்து அந்த சூழ்நிலைகளை வைத்து ஆண்டவர் எடை போடுகிறோம். இவ்வளவு பெரிய காரியம், இவ்வளவு பெரிய தேவை, இப்படிப்பட்ட வியாதி, இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவரால் முடியுமா, நடக்குமா? இவங்களே முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, இவங்களே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்களே, என் திராணிக்கு மேலான காரியம் ஆயிடுச்சு, இது எப்படி சாத்தியம்? இப்படி நிறைய கேள்விகளை நீங்கள் கேட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம் தேவனை குறைத்து மதிப்பிடுறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எதை கேட்டாலும் சந்தேகப்படாமல் கேளுங்க. ரோமர் 4 கடைசி வசனங்களை வாசிக்கும் போது ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது, அவன் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகையினால் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும், சாத்தியமே இல்லாத காரியமாக இருந்தாலும், இயற்கைக்கு மேற்பட்ட காரியமாக இருந்தாலும், நம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒரு துளி சந்தேகம் இல்லாமல் தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கும் போது நம் வாழ்க்கையில நான் சொல்றேங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது ஜெபிக்க போவதுக்கு முன்னாடி, ஆண்டவரே, என் ஜெபத்திலே நான் பெற்றுக்கொள்ள போகிறவர்களை பெற்றுக்கொள்ள விடாமல் சந்தேக எண்ணங்களை எனக்குள்ளே கொண்டு வருகிற பிசாசினுடைய தந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன் என்று சொல்லி அந்த எண்ணங்களை கட்டி சிறைப்படுத்தி விட்டு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் பதில் கொடுப்பார். நாம் ஆராதிக்கிற தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். ஜெபிக்கும் பொழுது சந்தேகத்தை இடம் கூடாதீங்க. நம்பிக்கையோட, விசுவாசத்தோட, உறுதியோட ஜெபிங்க. ஜெயம் உங்களுக்கு தான். ஜெயம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இருதயத்தில் கைகளை வைத்து கண்களை மூடுங்க, ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற இரக்கமுள்ள தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்கிறதை பெற்றுக்கொள்வோம் என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். சந்தேக எண்ணங்கள் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் வந்து என் தேவன் எங்களை ஆசீர்வதிப்புக்கு தடையாக இராதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் அந்த எண்ணங்களை கடிந்து கட்டுகிறோம்ப்பா. செய்ததுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. God bless you.